ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு அவர் அனிஷா ஆரியன் டெய்லரிங் சேனல். இப்போ நிறைய நம்ம பிகினர்ஸாக இருந்தோம்னா நிறைய கஸ்டமர் நமக்கு கிடைக்க மாட்றாங்க. அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறேன் இந்த வீடியோவில். இப்போ நான் டெய்லி என்ன பண்ணுவேன்னாக்கா, டெய்லி ஒரு ஜாக்கெட் தைச்சாலும் அந்த ஜாக்கெட்டை எடுத்து நான் வந்து என்னோடய வாட்ஸ்அப்லேயும் என்னோடய இன்ஸ்டாலேயும் நான் போஸ்ட் பண்ணுவேன். வீடியோவோ அல்லது நம்ம தைச்ச ப்ளவுஸையோ, நம்ம டிசைனர் ப்ளவுஸ் பண்ணாலும் சரி, நம்ம சுடிதார் தைச்சாலும் சரி, நம்மளோட குழந்தைங்களுக்கு எது தைச்சாலுமே நம்ம அதை வந்து டெய்லியும் போஸ்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம டெய்லியும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், நம்மளை டெய்லி எல்லாம் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதனால் நம்ம அதை பண்ண சரி இவங்க நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கண்டிப்பாக கஸ்டமர் வருவாங்க. அந்த ஒரு கஸ்டமர் வந்தாலும் நம்மளுக்கு ஒரு ஒர்க்கு நம்மளுக்கு கிடைக்குதுன்ற ஒரு எண்ணத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு மாடல் ப்ளவுஸ் தைச்சா 350 ரூபா நமக்கு ஓகே தான், ஒரு நாளைக்கு ஒரு 350 ரூபா கிடைக்குதுன்ற அந்த மாதிரி தான் நம்ம கஸ்டமர் பிடிக்கணும். நம்ம டெய்லியும் போஸ்ட் போட இந்த மாதிரி டிசைன் வேணும், இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட கண்டிப்பாக கேட்டு வர்றவங்களும் இருக்காங்க. இப்போ நம்ம தைச்சி கொடுத்தா அவங்களுக்கு பிடிச்சி போய் அவங்க சொந்தக்காரவங்க அப்படின்னு சொல்லி வர்றவங்களும் இருக்காங்க. கண்டிப்பாக நம்ம சொந்தக்காரவங்க வரமாட்டாங்க. நம்மளை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கஸ்டமராக இருக்கவங்க மட்டும்தான் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி நம்மள்ட்ட எடுத்துகிட்டு வருவாங்க. அதனால் நம்ம சொந்தக்காரவங்க வருவாங்கன்றது மட்டும் கொஞ்சம் நம்ம தள்ளி வச்சுக்கணும். பக்கத்தில் உள்ளவங்க அக்கத்தில் உள்ளவங்களும் கண்டிப்பாக வர மாட்டாங்க. மற்றபடி நம்மள்ட்ட கஸ்டமராக இருந்தாங்கன்னா அவங்கள கண்டிப்பாக அந்த கஸ்டமரை விட்டுடாமல் நம்ம கரெக்டாக பண்ணி கொடுத்தோம்னா அடுத்தடுத்து அவங்களோட ப்ளவுஸ் நம்மக்கிட்ட தான் ரெகுலராக வர ஆரம்பிக்கும். நீங்கள் நோட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ ஒரு கஸ்டமர் நம்மள்ட்ட கொடுக்குறாங்கனாக்கா, அதே கஸ்டமர் ரிப்பீட் மோடு நமக்கு வருதா அப்படின்னு சொல்லிட்டு 1 or 2 டைம்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம நல்லா ஸ்டிச் பண்ணிட்டோம்னா அந்த கஸ்டமர் நம்மளோட ரெகுலர் கஸ்டமராக ஆகிடுவாங்க. அதனால் நம்ம அவங்கள நம்பரை வாங்கி சேவ் பண்ணி வச்சுட்டு, நம்ம டெய்லி இந்த ஒர்க் பண்ணுறோம், இந்த இதை நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போஸ்ட் பண்ணும்போது அவங்க அதை வாட்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சோ இல்லை இந்த மாதிரி டிசைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மள்ட்ட கேட்பாங்க. அதோட இன்னொரு மெயினான விஷயம் என்னன்னாக்கா, நீங்கள் என்னென்ன ஒர்க் பண்ணாலும் அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கஸ்டமர் எனக்கு இந்த டிசைன் கேட்டாங்கன்னா, இந்த டிசைன் நான் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி வேணுமா, இல்லை இந்த வேறு ஏதாவது நெட்லேருந்து நம்ம எடுத்து காட்டி இந்த மாதிரி டிசைன்லாம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காமிச்சு அவங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குதோ அதேமாரி அக்யூரேட்டாக பண்ணி கொடுக்குறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோமா அப்படின்றதே நம்ம மெயினாக வச்சுக்கணும். இப்போ அவங்க கேட்டு அவங்களுக்கு பிடிக்காத மாரி நம்ம பண்ணி கொடுத்துட்டோம்னா அந்த கஸ்டமர் அதோட நம்மள்ட்ட திருப்பி வரமாட்டாங்க. அதையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அவங்க என்ன கேட்குறாங்களோ அதே நம்ம திருப்பி பண்ணித்தரோம். ரிப்பீட் மோடில் அவங்களுக்கு கரெக்டாக பண்ணி கொடுத்தா தான் ரிப்பீட் மோடில் நம்மள்ட்ட வருவாங்க. அதை நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. அதேமாரி நல்லா சின்ன பிள்ளைங்களா பிடிச்சிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.